वसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. வாழியத்திராசன் 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 என வாழ்த்துவார். வாழியன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. முதலாழ்வார்கள் மூவரும் திருக்கோவலூர் என்கிற க்ஷேத்திரத்திலே கூடினார்கள் என்பதை நேற்றைய தினம் அனுபவித்திருக்கிறோம். மிருகண்டு மகரிஷியினுடைய இடைக்களியிலே பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் மூன்று பேரும் சேர்ந்தார்கள். மூவரும் பகவானை சிந்தித்து கொண்டு இருந்தார்கள். பகவானுடைய அடியவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கு பகவானே எழுந்தருளி விடுகிறான். தானும் புறப்பட்டான். இவர்கள் மூவருடைய இருப்பிடத்துக்குள்ளே நாமும் செல்லுவோம் என்று முடிவு செய்தான். அவனோடு ஸ்ரீதேவியும் நானும் வருவேன் என்றாள். மூணு பேர் இருப்பதற்கே இந்த இடைக்களியிலே இடமில்லை. இதிலே நாச்சியார் வேறு, பூமிதேவி என்ன, நீலாதேவி என்ன, ஆண்டாள் நாச்சியார் என்ன, ஆதிசேஷனும் வருகிறேன் என்றார். கருடன் அவரும் வருவேன் என்றார். இவர்கள் அத்தனை பேரும் அந்த இடைகளிலே பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் மூன்று பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்திலே வந்து சேர யாரோ நம்மை நெருக்குவது போல் இருக்கிறதே என்று மூவரும் உணர்ந்தார்கள். பகவான் தானே நெருக்குகிறான், வேறு யார் அவ்விடத்திற்குள்ளே நுழைய முடியும்? ஆனால் பகவானை எப்படி காண்பது? இந்த மாம்சக் கண்களாலே பகவானை காண்பது என்பது முடியாது. ஞானம் என்கிற கண்ணாலே தானே பகவானை காண முடியும். அதனாலே ஞானத்தாலே பகவானை அறிய வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அதிலே பொய்கையாழ்வார் வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்யகதிரோன் விளக்காக செய்ய சுடராளியானடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்று தொடங்கி ஒரு 100 பாசுரங்களை பாடினார். அதற்கு முதல் திருவந்தாதி என்று பெயர். 100 பாசுரங்கள் என்பது ஞானத்தை காட்டக்கூடியது. பகவானை சுமாராகத்தானும் கண்டார். பெருமாளை நாம் சேவிக்கணும்னு சன்னதிக்கு செல்லுகிறோம். அர்ச்சகர் பார்த்து அப்போ விளக்கு சேர்ப்பர், விளக்கு போடுறார். பகவானுக்கு 2 பக்கத்திலேயும் விளக்கு இருக்கும். ஒரு பக்கம் ஏற்றின உடனே சுமாராக நாம் சேவிக்கலாம். 2வது பக்கம் ஏற்றின உடனே நன்றாக நாமும் அனுபவிக்கலாம். இப்போ 2வது ஆழ்வார் பூதத்தாழ்வார், அவர் மற்றொரு விளக்கை ஏற்றுகிறார். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்பொருகு சிந்தை இழுத்திரியா நண்பொருகி ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் என்று தொடங்கி ஒரு 100 பாசுரத்தை பாடினார். அவர் ஞான கண்ணாலே அவரும் கண்டார். அப்போ பொய்கையாழ்வார் ஒரு விளக்கேற்றினார், பூதத்தாழ்வார் ஒரு விளக்கேற்றினார், 3வது ஆழ்வார் பேயாழ்வார் பகவானை நேரே கண்டார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழுமருக்கண் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரம் பொன்னாளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆளி வண்ணன்பால் என்று பகவானை நேரே கண்டார் பேயாழ்வார். எதுக்காக இந்த சரித்திரத்தை தெரிவித்தேன்னா, எங்கு பகவானுடைய அடியார்கள் கூடியிருக்கிறார்களோ அங்கு பகவானே எழுந்தருளி விடுகிறான். அதனால் நாரதர் ஹரித்வாருக்கு அருகிலே கங்கா நதி தீரத்திலே ஆனந்தவனம் என்கிற விடத்திலே நாரதர் பாகவத புராணத்தை சொல்ல வேணும் என்பதற்காக அமர்ந்தார். அத்தனை ரிஷிகளும் தங்களுடைய பிள்ளைகளோடே, பத்னியோடே, பெண்டுகளோடே, சிஷ்யர்களோடே வந்து சேர்ந்தார்கள். அத்தனை நதிகளும் வந்தன. இப்போ நாரதர் பாகவத புராணத்தை சொல்லத் தொடங்கப் போகிறார். தொடங்கிறதுக்கு முன்னாடி தொடக்க உரை யாராவது சொல்ல வேண்டாமா? யார் நாரதரிடத்தில் பாகவதம் சொல்லணும்னு சொன்னார்? பிரம்மாவனுடைய பிள்ளைகள் தானே. அப்படித்தானே 4 நாளைக்கு முன்னாடி கதையை நாமும் பார்த்துருக்கிறோம். அதில் பிரம்மாவனுடைய பிள்ளை சனகர் என்பவர் எழுந்தார்.
நாரதரே, இந்த பாகவதத்தை நீர் சொல்ல வேண்டும். நாங்கள் அனைவரும் கேட்பதற்காக, பருகுவதற்காக வந்திருக்கிறோம். ஆனால் இந்த பாகவதத்தினுடைய வைபவத்தை சற்று நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று பாகவதத்தினுடைய வைபவத்தை அவர் சொல்லத் தொடங்குகிறார். இந்த பாகவதத்தை கேட்டால் நம்முடைய பாப்பங்கள் அனைத்தும் அன்றே விலகிவிடும். எப்படி கங்கையில் ஸ்நானம் பண்ணினா நம்முடைய பாபமத்தனையும் விலகுமோ, அதே போல பாகவத புராணத்தை கேட்டால் நம்முடைய தீமைகள் அத்தனையும் விலகி நமக்கு மேலே மேலே ஸ்ரேயஸ், நன்மை என்பது ஏற்படும். யாரெல்லாம் செல்வத்தை வேண்டுகிறார்களோ செல்வத்தை பெறுவர்கள், யாரெல்லாம் ராஜ்யத்தை வேண்டுகிறார்களோ ராஜ்யத்தை பெறுவர்கள், யாரெல்லாம் ஞானத்தை வேண்டுகிறார்களோ ஞானத்தை பெறுவர்கள், யாரெல்லாம் பகவானுடைய திருவடியாகிற முக்தி சாம்ராஜ்யத்தை வேண்டுகிறார்களோ வைகுண்ட பதவியையே தானும் பெற்று கொடுக்கும். ஏ மானவா பாபகிருதஸ்து சர்வதா சதா துராச்சார ரதா விமார்காக, யாரெல்லாம் இதுவரைக்கும் பாபம் செய்திருக்கிறார்களோ அவர்கள்லாம் இந்த பாகவத புராணத்தை கேட்டார்களேயானால் அன்றே அவர்கள் செய்திருக்கக்கூடிய பாபம் விலகிவிடும். ஆச்சார அனுஷ்டான விவகாரங்களிலே குறைந்தவர்களாக இருந்தாலும் பாகவதத்தை கேட்டால் அவர்களுடைய பாபம் விலகிவிடும். இதுவரைக்கும் பொய் பேசினவனாக இருந்தாலும், கொலை செய்தவனாக இருப்பினும், எத்தனை தீய செயல்களை செய்தவனாக இருப்பினும் பாகவதத்தை கேட்டால் அவனுடைய பாபம் என்பது அன்றே விலகிவிடும். இந்த பாகவதத்தை ஏற்கனவே வேறொரு பாபத்தை போக்கியதுன்னு ஒரு சரித்திரத்தை சொல்லத் தொடங்குகிறார். அது என்ன சரித்திரம்? அதை காட்டுகிறார். ஆத்மதேவா புரே தஸ்மின் சர்வவேத விசாரதா ஸ்ரௌதஸ்மார்த்தேஷு நிஷ்ணாதோ தித்தீயைவ பாஸ்கரா. ஆத்மதேவர் என்று ஒருத்தர் இருந்தார். நர்மதா நதி கரையிலே ஆத்மதேவர் என்று ஒரு அந்தணர் வாழ்ந்து வந்தார். வேதத்தை அத்தியனம் பண்ணினார். அத்தியனம் பண்ணினதற்கு ஏற்ப பகவானை தியானம் பண்ணிக்கொண்டு அவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு கல்யாணம் முடிந்தது. அவருடைய பத்னிக்கு துந்துளி என்று பெயர். இருவரும் இல்லறத்தை மேற்கொண்டார்கள். பல காலம் ஆனது. 10 வருஷமாச்சு, 20 வருஷமாச்சு. ஆனால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. 2 பேரும் வருத்தத்தோடே ஒரு நாள் நர்மதா நதி தீரத்துக்கு சென்றார்கள். அங்கு ரிஷிகர் என்கிற மகரிஷி எதிர்ச்சையாக அங்கு எழுந்தருளினார். அவரை கண்டவுடனே இந்த ஆத்மதேவரும் துந்துளியும் நேர அவரிடத்திலே சென்று விழுந்து சேவித்து, சுவாமி, எங்களுக்கு மிக்க வருத்தம், எங்களுடைய வருத்தத்தை நீங்கள் போக்க வேண்டும் என்று அந்த துறவியினிடத்திலே வேண்டினார்கள். அந்த துறவி கேட்கிறார், நீங்கள் யார்? ஏன் இப்படி அழுகிறீர்கள்? உங்களுக்கு என்ன துன்பம் நேர்ந்தது? என்னிடத்திலே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். உடனே அவ சொல்லத் தொடங்குறா. திக் ஜீவிதம் பிரஜாஹீனம் திக்ருஹம் ச பிரஜாவினா திக்தனம் ச அனபத்யஸ்ய திக்குலம் சம்சதிம் வினா. நாங்கள் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? எங்களுக்கு கல்யாணமாகி நெடுநாட்கள் ஆகியும் பிள்ளை பாக்கியம் இல்லவில்லையே, ஏற்படவில்லையே, எங்களுக்கு கிடைக்கவில்லையே. நாங்கள் எதை தொட்டாலும் அது துலங்கவில்லை. நான் எந்த மரத்துக்கு ஜலத்தை சேர்த்தாலும் அந்த மரம் பட்டு போய் விடுகிறது. நான் எந்த பசுவினிடத்திலிருந்து பாலை கறக்கணும்னு நினைச்சாலும் அதிலே பால் வற்றி போகிறது. மலடனாக இருக்கக்கூடிய என்னை உலகத்தவர்கள் அனைவரும் பழிக்கிறார்கள். மலடனாக நான் வாழ்வது என்பது ஒரு வாழ்க்கையா? பிள்ளை இல்லாமல் நான் எப்படி வாழ முடியும்? அதனால் இந்த பிள்ளை இல்லாத குறையை ஹே ரிஷியே நீர் போக்க வேண்டும் என்று இவா 2 பேரும் அந்த ரிஷியினிடத்தில் வேண்டினார்கள். ரிஷி பார்த்து யோசித்தார். முஞ்சாஜானம் பிரஜாரூபம் பலிஷ்டா கர்மனோ கதிகி சப்த ஜென்மாவதி தவ புத்ரோ நைவச்ச நைவச்ச. உங்கள் 2 பேரையும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவள் 2 பேருடைய முகத்தை உற்று பார்த்து, உங்கள் 2 பேருக்கும் இந்த பிறவியில் இல்லை, 7 பிறவி ஆனாலும் உங்களுக்கு பிள்ளை பிறக்கப் போவது இல்லை. ஏன் தெரியுமா? முந்தின ஜென்மத்திலே ஒரு குழந்தைக்கு
தன்னுடைய தாய் மார்பிலிருந்து பாலை புகட்டக்கூடிய சமயம் அந்த தாயையும் குழந்தையும் பிரித்திருக்கிறீர்கள். இந்த பாபத்தினுடைய பலனாக 7 ஜென்மா உங்களுக்கு குழந்தை பிறப்பது என்பது கிடையாது சொன்னார். அதை கேட்ட அவர்கள் இருவரும் ஹோ என்று அழுதார்கள். சுவாமியினுடைய அனுக்கிரகத்தினாலே எங்களுக்கு பிள்ளை வேண்டும், பிள்ளை இல்லாமல் எங்களாலே வாழ்வது முடியாது என்று வேண்ட அவர் பார்த்து, அப்படியே செய்கிறேன், இனிமே நடப்பதை யாராலே மாற்ற முடியும் என்று தன்னுடைய சக்தியினாலே தவ வலிமையினாலே ஒரு பழத்துக்குள்ளே தன்னுடைய தவ வலிமையை புகுத்தி, இதை உன்னுடைய பத்தினியினிடத்திலே கொடுத்து புஜிக்கச் சொல்லுவாய், நியமத்தோடே இருப்பாய், உங்களுக்கு சத்புத்திரன் பிறக்கட்டும் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்து அனுப்பினார். அந்த பழத்தை தன்னுடைய பத்தினியினிடத்திலே கொடுக்கிறார். அந்த பத்தினி உண்டாளா? நாளைய தினம் நாமும் அனுபவிப்போம்.